இன்றைக்கு தியானத்திற்காக ஒரு வசனம் வாசியுங்கள். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணமடைய முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். அவன் அல்லேலூயா. இந்த வார்த்தையை யார் சொல்றா? யாக்கோபு. யார் சொல்றா? யாக்கோபு. யாக்கோபுடைய குமாரன் யாரு? யோசேப்பு. யோசேப்புடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியும். யோசேப்பு என்ன செய்தார்? 17 வயதில் ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கும் போது என்ன நடந்தது? சகோதரர்களாலே குழியில் தள்ளப்பட்டு அடிமையாக எகிப்து தேசத்தில் விற்கப்படுகிறான். யோசேப்பு அடிமையாக இப்போது எகிப்தில் சென்று விட்டான். தகப்பனாருக்கு ரொம்ப செல்ல புத்திரன் யாரு? யோசேப்பு. யாக்கோபுக்கு எத்தனை குமாரர்கள்? 12 குமாரர்கள். 12 பசங்களில் அதிகமான செல்ல பையன் யாரு? யோசேப்பு. இந்த யோசேப்பு காணாமற் போனான் அப்படின்னு சொல்லி தகப்பன் மிகுந்த மன உளைச்சலில் பயங்கரமான துக்கத்தில் தகப்பன் போய்விட்டார். யார்? யாக்கோபு. ஏன்னா அவ்வளோ பிரியமான ஒரு குமாரன் யோசேப்பு. இந்த யோசேப்பு காணவில்லை. ஏதோ ஒரு மிருகம் யோசேப்பை கொன்று விட்டது, அவன் அப்படியே இறந்து போய்விட்டான் என்று சொல்லி அவர் துக்கத்திலே ஒரு 20 வருஷம் யாக்கோபு என்ன செய்கிறார்? காணப்படுகிறார். அப்போதான் 20 வருஷம் கழித்து ஒரு செய்தி, ஒரு நற்செய்தி யாக்கோபுக்கு வருகிறது. அப்பொழுது இஸ்ரவேல் சொல்லுகிறார், இஸ்ரவேல்னா யாக்கோபு. யாக்கோபு சொல்லுகிறார், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணமடைய முன்னே போய் அவனை பார்ப்பேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தன் குமாரனாகிய யோசேப்பு உயிரோடு இருக்கிறார் என்ற அந்த செய்தி கேட்ட உடனே அவனுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். 20 வருஷம் துக்கத்தில் அவன் சோர்ந்து போய் துவண்டு போய் நம்பிக்கையற்றவனாய் வாழ்க்கையை வெறுத்து போய் இருந்தான். ஏதோ வாழ்கிறோம் அப்படியே யாக்கோபு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது 20 வருஷம் கழிச்சு ஒரு நற்செய்தி வருகிறது. உன் குமாரன் என்ன இல்லை, மறிக்கலை, உன் குமாரன் சாகலை, அவன் இன்னும் உயிரோடு இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு செய்தி நம்ம குடும்பத்தில் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ரொம்ப வருஷம் கழித்து காணாமல் போன குமாரன் திரும்பி வரும்போது நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். கெட்ட வழியில் போகிற ஒரு பிள்ளை பல வருஷம் கழித்து மனம் திரும்பி நம்ம விருப்பப்படி நடக்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதை பார்க்கிலும் அங்கே யாக்கோபு மிகுந்த சந்தோஷப்படுகிறான். காரணம், என் குமாரன் உயிரோடு இருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. யாக்கோபுடைய இருதயத்தில் அவ்வளோ மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சிக்கு விலையே இல்லை. அவ்வளோ மகிழ்ச்சியோடு சொல்கிறான், நான் மரணம் அடையும் முன்னே அவனை ஒரு முறையாவது யோசேப்பை பார்ப்பேன். இதற்கு முன்பாக பார்ப்போம் யாக்கோபுக்கு என்ன நடந்தது என்று. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 33வது வசனம் படியுங்கள். ஆமேன், ஆமேன். அங்கே யாக்கோபுடைய மற்ற பசங்க சொல்கிறாங்க யோசேப்பை குறித்து, யோசேப்பு என்ன செய்தது? ஒரு துஷ்ட மிருகம் பட்சித்து போட்டது அப்படி சொல்லி தகப்பனார் செஞ்சு அந்த அங்கேயை காமிக்கிறாங்க. இதை பாருங்க, உன் பையன் சட்டை தானே. உடனே அவன் அழுகிறான். யாக்கோபு அழுது, ஆம், என்னோட குமாரனுடைய அங்கிதான் சொல்லி தன்னுடைய அறையிலே ரெட்டை கட்டி கொண்டு வஸ்திரங்களை நான் கிழித்து அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தார். அவனுடைய குமாரத்தை எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றும் அவ்விதமாய் அழுது கொண்டிருக்கிறான் யாக்கோபு. காரணம், தன்னுடைய குமாரன் என்ன செய்தார்? இறந்து போய் விட்டான். தன்னுடைய குமாரை காணவில்லை என்கிற ஒரு துக்கம் தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபுடைய இருதயத்தை அடைத்து கொண்டு, அப்படி இருக்கிற சமயத்தில் தான் 20 வருஷம் கழித்து அந்த ஒரு நற்செய்தி, ஆதியாகமம் 45வது அதிகாரம் 28 வசனம் நம்ம வாசித்தது போல, உன் குமாரனாகிய யோசேப்பு சாகல், அவன் என்ன செய்கிறான்? உயிரோடே இருக்கிறான். அப்படி கேட்ட உடனே யாக்கோபுடைய ஆவி என்னது? துளிர்த்தது. அவனுடைய இருதயம் மூர்ச்சை அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறார். சந்தோஷத்தினால யார்? தகப்பனுடைய உள்ளம் களி கூறுகிறது. ஆமென். அல்லேலூயா. காரணம், என் குமாரன் உயிரோடு இருக்கிறான். மறுபடியும் சொல்லுங்க, என் குமாரன். நாம எதுக்கு இன்னைக்கு சந்தோஷப்படணும்? என் மீட்பர் உயிரோடே இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் செத்து போயிட்டாரா? இல்லை, மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். ஆண்டவர் மரித்தது உண்மைதான். நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் எங்கே இருந்தார்? கல்லறையில். ஆனால் 3ஆம் நாள் என்ன செய்தார்? அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆமென். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தான் நீங்கள் நான் இன்றைக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும். நான் ஆராதிக்கிற தெய்வம் ஏதோ கல்லோ மண்ணோ பிளாஸ்டிக்கோ ரப்பரோ வெண்கலமோ சிலையோ அல்ல. அவர் எப்படிப்பட்டவர்? உயிரோடு இருக்கிற ஆண்டவர். அவர் ஜீவனுள்ள ஆண்டவர் என்று நாம் அந்த யாக்கோபை போல நாமும் சந்தோஷமாய் ஆண்டவரை சேவிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சத்தமா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்.
நான் அவரை என் சொந்த கண்களால் காண்பேன். இந்த உலகத்தில் கொஞ்சம் வருஷத்துங்க பாடு, எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ பாடுகள், எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்ச நாள் தான். ஒரு நாளைக்கு நம்ம பரலோகத்தில் போக போகிறோம். அங்கே நம்ம சொந்த கண்களால் நம்ம மீட்கிற பார்க்க போகிறோம். அல்லேலூயா. பரலோகத்தில் வேதனை இல்லை, பரலோகத்தில் பாடு இல்லை, துக்கம் இல்லை, பரலோகத்தில் பசி இல்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான அந்த பரலோக அனுபவத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஆகவே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை நான் ஒரு நாள் முகமுகமாய் பார்ப்பேன், தரிசிப்பேன். நம்ம அல்லேலூயா. அங்கே யாக்கோபு விஷயம் கேள்விப்படுகிறாரு. 20 வருஷத்துக்கு பிறகு யாக்கோபுடைய காதுக்கு ஒரு செய்தி வருகிறது, ஒரு நற்செய்தி வருகிறது. உன்னுடைய குமாரனாகிய யோசேப்பு மரிக்கவில்லை, அவன் உயிரோடு கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எகிப்து தேசத்திற்கு முழுவதும் அதிபதியாக இருக்கிறார். இந்த வசனத்தை வாசிங்க. 45வது அதிகாரம், நானே மைக்கில் வாசிக்க. 28வது வசனம், 26. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது, அவன் அவர்களை நம்பவில்லை. என்ன செய்தி வருகிறது? உன் குமாரனாகிய யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். அது மாத்திரமல்ல, யோசேப்பு எப்படி இருக்கிறான்? இப்போ எகிப்து தேசத்துக்கெல்லாம், இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் நம்முடைய பிரதமர் யார்? திரு நரேந்திர மோடி. அதே பொசிஷனில் யோசேப்பை கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? ஒரு பெரிய ஸ்தானத்தில், ஒரு நாட்டுக்கு ஒரு அதிபதியாக கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே தகப்பனுக்கு சந்தோஷத்தினாலே மயக்க போட்டுட்டார். சில காரியத்தை நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் நமக்கு இருதயம் அடைக்கும், அப்படி ரொம்ப அது உணர்ச்சியில். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தினால் கர்த்தர் அன்றைக்கு யாக்கோபு என்ன செய்தார்? நிரப்பினார். யாக்கோபுடைய நம்பிக்கை, அவருடைய ஆவி மீண்டுமா எனக்கு துளிர்க்க ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் காணப்படலாம். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, என்னுடைய பிள்ளையோட வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என் பிள்ளைகள் ரசிக்கப்படலை, என் குடும்பம், என் சொந்த பந்தங்கள் ரசிக்கப்படலை. ஏதோ ஒரு சம்பவம், என் பிள்ளை மனநல பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த மனநல பாதிப்புலேருந்து விடுதலை இல்லை. என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கலை. ஏதோ ஒரு காரியம் உங்கள் இருதயத்தை அப்படியே ரொம்ப நாள் பாரப்படுத்தி கொண்டிருக்கலாம். இந்த யாக்கோபை போல. யாக்கோபு 20 வருஷம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறான். உங்களுக்கு அநேக நாட்கள், அநேக வருஷங்கள் இப்படி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் உங்களுக்கு குறித்து வைத்திருக்கிறார். அன்றைக்கு கர்த்தர் என்ன செய்வார்? ஒரு அற்புதம் உங்களுக்காய் செய்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு ஒரு நற்செய்தி வருகிறது, நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அங்கே யோசேப்பு உயிரோடு இருக்கிறாங்க, நற்செய்தி வந்தது போல இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்குற நற்செய்தி, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு. இந்த நற்செய்தி தான். ஆமென். அல்லேலூயா. நிச்சயமா இழந்து போன ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் திரும்ப தர அவருக்கு வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறியா? அல்லேலூயா. 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ, எத்தனை வருஷம்? இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திர தொங்கல் ஓரத்தை தொட்டா உடனே அங்கே ஒரு அற்புத சுகம். 18 வருஷமாய் நிமிர முடியாத ஒரு கூனி, இயேசு என்ன செஞ்சார்? அந்த கூனியை தொட்டு சுகமாக்கினார். ஆமென். அல்லேலூயா. 38 வருஷமா சப்பானியா அங்கே குளத்தில் கடந்தான். அவனை கர்த்தர் என்ன செஞ்சார்? அந்த இடத்துல ஒரு நொடி பொழுதில் ஒரு அற்புதத்தை சுகத்தை கர்த்தர் என்ன செஞ்சார்? கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு கூடாத காரியம் என்று ஒன்றுமே கிடையாது. நம்மளுக்கு இருதயத்தில் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவருக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று. ஆமென். அல்லேலூயா. மனுஷனை நம்பக்கூடாது. இன்னைக்கு எப்போ இவ்வளோ வருஷம் விசுவாசம் இருக்கி, ஆனாலும் மனுஷனை நம்பிக்கிட்டே இருப்பிய. அவன் எனக்கு உதவி செய்வான், இவன் எனக்கு உதவி செய்வான். சிலர் தன்னுடைய பலத்தை நம்புவாங்க, எனக்கு இந்த கிருபை இருக்குது, எனக்கு எல்லாமே சாதிச்சிருவேன். ஆனால் நம்ம ஒன்று சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு முன்பாக என்ன செய்ய வைத்துக்கொண்டு கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய காரியத்தை என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுவார். நம்முடைய மீட்பர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 18 வசனத்தில் எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். நம்ம அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம நடுவில் அவர் ஜீவிக்கிற ஆண்டவராய், உயிரோடு இருக்கிற ஆண்டவராய், நமக்கு அற்புதம் செய்கிற ஆண்டவராய் நம்ம நடுவில் எப்போதுமே இருக்கார். நமக்கு தான் விசுவாசமே இல்லை. நிறைய நேரம் நம்ம அவிசுவாசியாக மாறிடும். பேர் தான் விசுவாசி, ஆனால் நமக்குள்ள அநேக நேரம் என்ன வருது? அவிசுவாசம் வரனால தான் அற்புதங்கள் நம்ம என்ன செய்ய முடியல, சுதந்திரிக்க முடியல. ஆகவே இந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், என் கூட இருக்கிறார் என்பதை நம்ம என்ன செய்யணும்? உறுதியாய் நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு இருக்கிற துக்கங்களை குறித்து நாம் கலங்கி தவிக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. பைபிளில் யோசேப்புக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் அநேக விஷயங்கள் ஒத்து போகும். யாருக்கும்? நம்ம படித்தோம்ல, யோசேப்பு, யாக்கோபின் குமாரனான யோசேப்புக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் அநேக விஷயங்கள் ஒத்து போகும். முதலாவது பாருங்க, மத்தேயு 3 அதிகாரம் 17 வசனத்திலே,
அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லுகிறார். மத்தேயு 3:17 வசனத்தில், இவர் என்னுடைய நேச குமாரன். இவர் என்னுடைய நேசகுமாரன். ஆண்டவர் யாரை பார்த்து சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவ அவ்வளவாய் நேசித்தார் பிதாவை. அதே போல யாக்கோபும் யாரை அதிகமாக நேசித்தார்? தன்னுடைய குமாரனைய யோசேப்பை. அப்படி நேசத்தினால தான் அந்த பலவர்ண அங்கி, அப்படின்னா கலர் சட்டை, கலர் சொக்கா யாருக்கு கிடைச்சது? யோசேப்புக்கு. மற்றவர்கள்லாம் துன்மார்க்கமாய் வாழ்ந்தார்கள், தகப்பனுடைய பேச்சை கீழ்ப்படியாமல் வாழ்ந்தார்கள். ஆனால் யோசேப்புக்கு அங்கே தகப்பனுடைய ஒரு விலையேறப்பட்ட அந்த அன்பு என்ன செய்தது? கிடைத்தது. இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, எபிரேயர் 8:1 வசனத்திலே இயேசுவுக்கும் யோசேப்புக்குள்ள ஒரு காரியம், ஒரு ஒற்றுமை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்னன்னா பிதாவின் வலது பரிசத்தில் ஒரு உன்னதமான இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? உட்கார்ந்தார். அவன் இல்லையா? யோசேப்பை பார்க்கிறோம். யோசேப்புடைய தகப்பன் யாக்கோபு என்ன கேள்விப்படுறார் என்றால், தன்னுடைய குமாரனை யோசேப்பு மறிக்கவில்லை, அவன் இன்னும் உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான்னு சொல்லி தகப்பனை யாக்கோபு கேள்விப்படுறார். யோசேப்பு எதற்கு அதிபதியாக இருக்கிறாரு? எகிப்து தேசத்து முழுவதும். அதே போல இயேசு கிறிஸ்து எதற்கு அதிபதியாக ராஜாவாக இருக்கிறாரு? முழு உலகத்திற்கும், முழு உலகம் பரலோகத்து மொத்தத்துக்கும் அவர் என்ன செய்கிறார்? அதிபதியாக இருக்கிறார். பிதாவின் வலது பரிசத்தில் எழுதுகிறார். ஒரு ரைட் ஹேண்டு பவராக என்ன செய்கிறார்? பிதாவின் வலது பரிசத்திலே இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறார். உன்னத மகிமையான அனுபவங்களை இயேசு கிறிஸ்து கொண்டிருக்கிறார். பாருங்க, யோசேப்புக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள ஒத்துமை. யோசேப்பு என்ன செஞ்சாங்க? சொந்த சகோதரர்களை பகைச்சு அவர்களை அடித்து குழியில் தூக்கி போட்டாங்க, வெறுத்தார்கள். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாங்க? வெறுத்தார்கள். ஜனங்கள் என்ன வெறுத்தார்கள்? அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், சிலுவையிலே அறையப்பட்டார். ஆமேன். சொந்த ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களாலே என்ன செய்தார்? யூத மக்களாலே வெறுக்கப்பட்டார் இயேசு கிறிஸ்து. ஆமேன். அல்லேலூயா. அப்படியாக அவர் இயேசு கிறிஸ்துக்கும் யோசேப்புக்கும் அநேக ஒற்றுமைகள் உண்டு. நம்மளை பராமரிக்கிறவராய், நம்மளை பார்த்து கொள்கிறவராய் என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். ஆமேன். அல்லேலூயா. யோசேப்பை குறித்து பார்க்கும்போது யோசேப்பு என்ன செய்தார்? இந்த பஞ்ச காலத்திலே தன்னுடைய குடும்பத்தை என்ன செய்தார்? அவர் பராமரித்தார். அதே போல இயேசு கிறிஸ்து நம்ம இன்றைக்கு என்ன பராமரிக்கிறவராய் ஆமேன் இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. யாக்கோபுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, தகப்பனைய யாக்கோபுக்கு பெரிய மகிழ்ச்சி. தன்னுடைய குமாரன் மரிக்கவில்லை, இன்னும் உயிரோடு இருக்கிறான். அது மாத்திரமல்ல, எகிப்து தேசத்துக்கெல்லாம் அவன் அதிபதியாக இருக்கிறான். அதை பார்க்கிலும் யாக்கோபுக்கு என்ன மகிழ்ச்சினா, அவன் மூலம் தான் நான் சாப்பிட போகிறேன். இந்த பஞ்ச காலத்தில் யோசேப்பு தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் பராமரிக்கிறது யாக்கோபுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆகவே நம்ம எப்படிப்பட்ட பிரச்சனைகளை பார்த்து கலங்க தேவையில்லை. நம்மளை பராமரிக்க, நம்மை பார்த்து கொள்ள, நம்மளை கவனித்துக் கொள்ள நம்முடைய தகப்பனை இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? நம்ம நடுவிலே உயிரோடு இருக்கிறார். அவன் இல்லையா? இந்த நிகழ்கால பிரச்சனைகள் குறித்து கலங்காமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? சந்தோஷமாக இருக்க வேண்டும். பிரச்சனைகள் எல்லாம் யார் மேலே வைக்கணும்? எதிர்கால பயங்களை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது? கலங்கக்கூடாது. சிலர் இப்போவே கவலைப்படுவாங்க. பொம்பளை பிள்ளை தான் பிறந்திருக்கு, ஆஸ்பத்திரியில் கேள்விப்படுவாங்க, உங்களுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு. உடனே தாயாருக்கு ஒரு கலக்கம், ஐயோ பொம்பளை பிள்ளை, அதை எப்படி நான் காப்பாற்றுவேன், எப்படி படிக்க வைப்பேன், எப்படி கல்யாணங்க கட்டி கொடுப்பேன், கரசே. கலங்கக்கூடாது. எதிர்காலத்தை குறித்த கலக்கம், பிள்ளைகளோட எதிர்காலத்தை குறித்த ஒரு கலக்கம், அதிலே கவலைப்பட்டு அப்படி சோர்ந்து போய் வியாதிக்காரர்கள் அநேக இன்றைக்கு காணப்படுகிறார்கள். எதிர்காலத்தை குறித்து கலங்கக்கூடாது, எந்த ஒரு காரியத்தை குறித்து கலங்கக்கூடாது. ஆமீன். வருத்தப்படுகிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆகவே நாம் வருத்தப்படாமல் நம்ம என்ன செய்யணும்? பாருங்கள், எல்லாவற்றையும் ஆண்டு சமூகத்தில் என்ன செய்யணும்? வைத்து விட வேண்டும். காரணம், நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சத்தம் அந்த வார்த்தை சொல்ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யாக்கோபுக்கு இன்னும் ஒரு பெரிய நம்பிக்கை, தகப்பனாய் யாக்கோபுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா, ஆதியாகமம் 45:28 ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா, பெரிய சந்தோஷம் என்னன்னா, நான் என் குமாரனை யோசேப்பை நான் அவனை பார்ப்பேன், மரணம் அடையும் முன்னே எனக்கு முகமுகமாய் பார்ப்பேன். அவன் அல்லேலூயா. யாக்கோபுக்கு கண்டிப்பாக கண்ணெல்லாம் மங்கி போயிருக்கும், நம்பிக்கை அற்று போய் 20 வருஷம் ஒரு துக்கத்திலே வாழ்ந்த மனுஷன். இப்போ ஆனால் ஒரு நம்பிக்கை, ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்னன்னா, நான் எப்படியாச்சும் பார்த்துடணும்னு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை தகப்பனே யாக்கோபுக்கு வந்துருச்சான். நமக்கு இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்ய, முகமுகமாய் பார்ப்பேன் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அவன் அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது இந்த பரலோகத்தில் போய் நான் அவரை பார்க்கணுன்னு? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அந்த ஆசை வரக்கூடாது, திங்கக்கிழமையும் ஆசை வரணும். நம்ம வெளியே வேலை செஞ்சாலும் பயணத்தில் இருந்தாலும் எல்லா நேரத்திலும் இந்த பரலோக சிந்தை நமக்கு இருக்கணும். நான் அவரை பார்ப்பேன் முகமுகமாய். ஆமென். அல்லேலூயா.
அந்நிய கண்களால் என் சொந்த கண்களாய் அப்படின்னு யார் சொன்னது? யோபு சொல்றாரு. அந்த வார்த்தையை சொல்லும்போது தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா ஆரோக்கியத்தையும் இழந்தவனாய், தன்னுடைய பிள்ளைகளை இழந்தவனாய், தன்னுடைய எல்லா செல்வங்களையும் இழந்தவனாய் அந்த வார்த்தையை சொல்றாரு. என்ன வார்த்தை? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க. யோபு 19வது அதிகாரம் 25-27. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ம் 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 ஆமென், அல்லேலூயா. பாருங்க, யோபு அவ்வளோ பெரிய நெருக்கத்திலிருந்து அவன் அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் நான் என்ன செய்வேன்? அவரை பார்ப்பேன். என் அந்நிய கண்களால், என் சொந்த கண்களாலே என்ன செய்வேன்? நான் காண்பேன். ஆமென், அல்லேலூயா. அந்த நினைப்பாலே யோபுடைய உள்ளம் தெரியும், உள்ளம் வந்து சோர்ந்து போகுதான். எதனால உள்ளம் சோர்ந்து போகுது? ஐயோ, நாளைக்கு பணத்தை எப்படி கட்டுவேன், நாளைக்கு அதை என்ன செய்வேன், இதை அதனால உள்ள சோர்ந்து போகலை. என் இயேசு கிறிஸ்துவ நான் எப்போ பார்ப்பேன், இந்த பரலோகத்தை நான் எப்போ சேருவேன், அதனால நினச்சி ஆண்டவர் மேலே அன்புனால உருகி உள்ள சோர்ந்து அந்த நம்பிக்கை இருக்கணும். நான் இயேசு கிறிஸ்துவ என்ன செய்வேன்? பார்ப்பேன். ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தமாய் வாழ நம்ம ஆசைப்படும் போது அந்த சிந்தை வரும். ஆகவே அந்த சிந்தை நமக்கு என்றைக்குமே நம்ம இருக்க வேண்டும். நான் பரலோகத்தில் போய் இயேசுவை மட்டும் நம்ம பார்க்க போகிறதில்ல, நம்ம யாரெல்லாம் பரலோகத்தில் பார்க்க போகிறோம்? வாசிங்க மத்தேயு 8:11. நம்ம பரலோகத்தில் போய் யாரெல்லாம் பார்க்க போகிறோம்? முற்பிதாக்கள் பரிசுத்தவான்கள். ஆபிரகாமை பார்க்க போகிறோம், மோசையை பார்க்க போகிறோம், யாக்கோபு யோசேப்பை பார்க்க போகிறோம். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? அதுக்கு அது என்னங்க, நம்ம கூட நமக்கு அன்பானவர்கள் சிலர் இழந்திருப்போம், சிலர் மரித்திருப்பார் நம்ம குடும்பத்தில், அவர்களை நம்ம பரலோகத்தில் பார்த்து சந்தோஷப்பட போகிறோம். அவன் இல்லையா? எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்குது? நான் பரலோகத்தில் போகிறது இயேசுவை மட்டும் பார்க்க இல்லை, சிலர் அன்பான சில மனைவியாக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அண்ணனாக தம்பியாக இருக்கலாம், அவங்கள நான் என்ன செய்வேன்? பரலோகத்தில் பார்க்க போகிறேன். அங்கே நான் சந்தோஷமாக இருக்க, அந்த ஒரு சந்தோஷத்தினால் அந்த பரலோக வாஞ்சியில் இந்த பூமியில் என்ன செய்யணும்? நம்ம ஒவ்வொரு நாள் அதை நினைவு கூற வேண்டும். அவன் இல்லையா? இந்த பூமிக்குரிய கூடாரத்தில் நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். பூமிக்குரிய கூடாரம்னு இந்த சரீரம் தான். இந்த பூமியில் நம்ம வாழும்போது எவ்வளோ துன்பங்கள், எவ்வளோ பாரங்கள், பாவம் நம்மளை அழுத்துகிறது. ஆனால் பரலோகத்தில் வந்து எந்த ஒரு கவலையும் இல்லை, வேதனை இல்லாத அந்த சொர்க்கத்தில், இந்த பரலோகத்தில் என்ன செய்யும்? கர்த்தர் நம்மை ஓயாமல் சந்தோஷமாக அவர் நம்ம துதிக்க போகிறோம். அவன் இல்லையா? ஆகவே அந்த ஒரு நம்ம வாஞ்சி, அந்த ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். என் அந்நிய கண்களால், சொந்த கண்களால் அவரை என்ன செய்வேன்? நான் ஒரு நாள் பார்க்க போகிறேன். என் மீட்பர் உயிரோடே இருக்கிறார். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடே இருக்கிறார். அவன் இல்லையா? இந்த உயிரோடு இருக்கிற இயேசு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்? ஒரு 4 காரியத்தை வேகமாக சொல்லிவிட்டு முடிக்கிறேன். நம்ம இந்த ஆராதிக்கிற அந்த உயிரோடு இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்னென்ன செய்ய விரும்புகிறார்? முதலாவது, அவர் நம்மளோட கூட இருக்க விரும்புகிறார், கூட நடக்க விரும்புகிறார். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? என்ன விரும்புகிறார்? முதலாவது, நம்மளோட கூட நடக்க விரும்புகிறார். இரண்டாவது, நம்மளை அவர் கவனிக்கிறார். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து நம்ம என்ன செய்கிறார்? கவனிக்கிறார். மூன்றாவது, இயேசு கிறிஸ்து நம்மளோடு பேச விரும்புகிறார். எதற்கு என்ன விரும்புகிறார்? பேச விரும்புகிறார். நான்காவது, இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட ஐக்கியமாக இருக்க விரும்புகிறார். நம்ம ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ளவர். நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணி உலாவை என்ன செய்கிறார்? ஆண்டவர் விரும்புகிறார். அந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிற நாம் ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடு என்ன செய்யணும்? நாம் ஆராதிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சபையில் அவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய சபை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? பரிசுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும். நம்முடைய பாளையமெங்கும் அவர் உலாவி அற்புதம் செய்ய வேண்டும் என்றால், உலாவ வேண்டும் என்றால் நம் பாளையமெங்கும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அசுத்தங்கள் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மளே விரும்புகிறார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஆகவேதான் கர்த்தர் அந்த 4 காரியங்கள், ஆமீன், அவர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்கிற 4 காரியங்கள். முதலாவது, அவர் நம்மளோடு கூட நடக்கிற தெய்வமாக இருக்கிறார். வாசியங்கள் லூக்கா 24வது அதிகாரம் 15வது வசனம். லூக்கா 24:15. இப்படி அவர்கள் பேசி சம்பாதித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். உயிர் திறந்த பிறகு அங்கே எம்மாவூர் சீசர்கள் அங்கே எம்மாவூருக்கு நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். என்ன பேசி கொண்டு போகிறார்கள்னா,
இயேசு கிறிஸ்து எவ்வளோ அற்புதங்கள் செஞ்சார், எவ்வளோ ஊழியம் பார்த்தார், எவ்வளோ நல்லவர், போதுமானவர், வல்லவர். ஐயோ அவரை நம்ம மிஸ் பண்ணுறோம். எப்படி இயேசு கிறிஸ்துவை காணலை, இயேசு கிறிஸ்து நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம்னு சொல்லி இயேசு கிறிஸ்து வந்து சொன்னதே மறந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? தீர்க்கதரிசனங்களின்படி நான் மறிக்கப்படுவேன், அடிக்கப்படுவேன், மறிக்கப்படுவேன், ஆனாலும் 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்புவேன்னு சொன்ன அந்த வசனத்தை, அந்த இயேசு கிறிஸ்து வார்த்தையை மறந்து புலம்பி கொண்டு போகிறார்கள். ஆனால் அவர்கள் கூட இயேசு கிறிஸ்து நடந்து போயிட்டு இருக்காரு. ஆனால் இவங்க நினைக்கிறாங்க ஏதோ ஒரு மனுஷன் அப்படி சொல்லி அப்படியே அவங்க பாட்டு பேசிக்கொண்டே போகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்கள் கூட நடந்து சென்று கொண்டே இருக்கார். ஏன் அப்படி பேசுனாங்க சீசர்கள் என்றால், துக்கம் தாழ முடியல. இயேசு கிறிஸ்து அந்த பிரிந்த அந்த துக்கத்தினால, அந்த வியாகுலத்தினால அவர்கள் அப்படியாக புலம்பிக் கொண்டே போய் கொண்டு இருக்கிறார்கள். அவங்க நினைக்கிறாங்க இனி நம்ம தனித்து விடப்பட்டோம், இனி தனிமை, இயேசு அவ்வளோதான் போயிட்டாரு, இயேசு இறந்து போயிட்டாரு. அந்த உயிர் தெழுந்தார் என்கிற அந்த வெளிச்சம், அந்த தரிசனம் இல்லாதனால சீசர்கள் எல்லாம் அப்படி புலம்பிக் கொண்டே போகிறாங்க. இயேசு கிறிஸ்து இல்லையே, இனி நம்ம எப்படி நம்ம வாழ போகிறோம்? ஆனால் இயேசு கிறிஸ்து மறிக்கவில்லை, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தவர் அவங்க கூட நடந்து சென்று கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு நம்ம அப்படிதான், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாரு, நம்முடைய வாழ்க்கை நிறைய அற்புதம் செஞ்சுருக்கிறாரு. நாமளும் விசுவாசியாகி 10-12 வருஷம் ஆச்சு. ஆனாலும் இந்த ஒரு சீசருக்கு மேலே புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். இயேசு என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யலை, ஏன்? இயேசு என் கூட இருந்து, ஆண்டவர் என் கூட இருந்து, இதெல்லாம் ஏன் நடக்குது? சாட்சியில் முறுமுறுப்பு, வாழ்க்கையில் முறுமுறுப்பு, எல்லாமே முறுமுறுத்துக்கிட்டே இருக்கோம். காரணம் ஒரு சீசர்கள் மாதிரி நினைக்கிறோம் நம்ம இருக்கிறோம். ஆமாம், இல்லையா? இயேசுவும் நம்ம கூட நடந்து வந்துக்கிட்டே இருக்காரு. நம்ம முறுமுறுக்கும் போது இயேசு நம்ம கூட தான் இருக்கிறாரு. நம்ம யாரும் தெரியாமல் தனிமையில் அழும் போதும் இயேசு நம்ம கூட இருக்கிறாரு. நம்ம சந்தோஷப்படவும் போதும் இயேசு நம்ம கூட இருக்கிறார். நம்முடைய பிரயாணங்களில், வேலை பார்க்கும்போது, நம்ம எல்லா செயல்களிலும் இயேசு நம்ம கூட இருக்கிறார். நாம் தனிமை அல்ல. ஆமாம், இல்லையா? நம்ம ஒருபோதும் தனிமையே இல்லை. இயேசு கிறிஸ்து பரமேறி செல்லும் போது கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இதோ உலகத்தின் முடிவு பரிந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமாம், இல்லையா? நான் உனக்கு சொன்னதை செய்யுமாலும் உன்னை விட்டு நான் விலகுவதில்லை என்று என்ன செய்கிறார்? ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்ம விட்டு விலகுவாரா? நாம் அதை அடிக்கடி இயேசுவை மறந்துட்டு தூரமாக போகிறோம். ஆனால் திரும்ப திரும்ப இயேசு நம்மை தேடி வருகிற தெய்வமாக இருக்கிறார். ஆகவே நம்முடைய இருதயத்தில் ஒரு நினைவு இருக்க வேண்டும், உயிர் தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்போது என் கூட உண்டு, என் கூட நடக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறார், என் கூட நடக்கிறார். அதனால் நம்ம பாவம் செய்ய முடியுமா? முடியாது. மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து எப்படி நம் முன்பதாக நடந்து போகிறார்? தடைகளை நீக்குகிறவராக நம் முன்பதாக நடந்து போகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக தடைகள், பிசாசனவன் ஒரு ரசிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு அநேக தடைகளை என்ன செய்த போட்டுக்கொண்டே இருப்பார். ஆனால் எல்லா தடைகளையும் தகர்க்கிறவராக நம்முடைய வாழ்க்கையின் முன்பதாக சென்று கொண்டே இருக்கிறார். எத்தனை ஒரு விசுவாசிக்கிறிய? தடைகளை நீக்கி போடுகிறவர். சங்கீதம் 38ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நாம் நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கிறவராய் நாம் முன்பதாக கடந்து சென்று கொண்டிருக்கிறார். ஆகவே இனி யாருமே தனிமைன்னு நாம் என்ன செய்யக்கூடாது? புலம்பக்கூடாது. இனி புலம்புவீங்களா தனிமைன்னு? புருஷன் இல்லையே, மனைவி இல்லையே, பிள்ளை இல்லையே, பேரப்பிள்ளை இல்லையே, சொந்தம் இல்லையே, பந்தம் இல்லையே, குடும்பம் இல்லையே, யாரும் இல்லையே, புலம்புவீங்களா? புலம்ப அவசியமே இல்லை. அவன் இல்லையா? ஆண்டவர் என்னோட கூட உண்டு, பராக்கிரமசாலியான ஆண்டவர் என்ன கூட இருக்கிறார். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க. இரண்டாவது, உயிரோடு இருக்கிற இயேசு நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற இரண்டாவது காரியம், முதலாவது காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம கூட நடந்து வருகிற தெய்வமாக இருக்கிறார். இரண்டாவது காரியம், நம்மை அவர் கவனிக்கிறார். உயிரோடு இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை கவனிக்கிறார். நம்மளை மனுஷங்க கவனிச்சாலும் அதை பற்றி நம்ம பெருசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இயேசு கிறிஸ்து நம்மளை கவனிக்கிறார், அதுதான் நம்ம என்ன செய்யணும்? நம்ம கவனிக்க வேண்டும். மல்கியா 3ஆவது அதிகாரம் 16வது வசனத்திலே வாசியுங்கள். ஆமென், ஆமென். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசும்போது கர்த்தர் கவனித்து கேட்கிறார், கவனிக்கிறவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்கள்லாம் நாம தான், விசுவாசி கூட்டம். ஒருத்தர் பேசும்போது ஆண்டவர் எப்படி என்ன செய்கிறாராம்? கவனித்து கேட்கிறார். நம் பிள்ளைகிட்ட கோபமாக பேசுகிற வார்த்தைகளை கர்த்தர் கவனித்து கேட்கிறார். அநேகருக்கு இந்த கோபம் தான் பெரிய தடை ஆசீர்வாதத்துக்கு. மூக்கு மேலே வந்துடும் கோபம். ஆகவே சின்ன சின்ன ஒரு காரியங்களை ஆவியான நமக்கு உணர்த்தும் போது உடனே அந்த குறைகளிலிருந்து என்ன செய்யணும்? நாம் உடனே மனம் திரும்ப வேண்டும். வார்த்தைகளில் ரொம்ப மிக கவனமாக இருக்க வேண்டும். காரணம், ஆண்டவர் வானத்தில் இருக்கிறார், நாம் எங்கே இருக்கிறோம்? பூமியில் இருக்கிறோம். ஆகையால் நம்முடைய வார்த்தைகள் பெருக்கமாக இருப்பதாக, அப்படியா இருக்குது? சுருக்கமாக இருப்பதாக. நம்ம வார்த்தை எவ்வளோ வாய்க்கு பூட்டு போடுறோமோ, நம்ம பூட்டு வாயாக இருந்தாலும் சரி, பூட்டு போட்டோன்னு வச்சுக்கிறேன், நம்ம
ஆத்துமா தப்புச்சு. ஆகவே வார்த்தைகளை ஆண்டவர் கவனிக்கிறார். நம்முடைய முறுமுறுப்பின் வார்த்தையையும் கவனிக்கிறார், நம்ம சந்தோஷத்தின் வார்த்தையை ஆண்டவர் கவனிக்கிறார், எல்லா வார்த்தையுமே ஆண்டவர் கவனிக்கிறார். ஆகவே அந்த ஒரு ஆறுதல் நமக்கு இருக்கணும். என் வார்த்தையை புரிஞ்சு கொள்ள, கவனிக்க, எனக்கு பதில் கொடுக்க ஆண்டவர் உண்டு, நல்ல ஒரு தகப்பன் உண்டு என்று. ஆமென், அல்லேலூயா. மூன்றாவது, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற ஒரு காரியம், நம்மோடு பேசுகிறவர். எல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நம்மோடு பேசுகிற தெய்வம். பேசாத தெய்வம் கல்லோ மண்ணோ மரம் அப்படி அல்ல நம்முடைய தெய்வம். நம்முடைய தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம்? பேசுகிற தெய்வம். அவர் ஜீவிக்கிற தெய்வம், அவர் உயிரோடு இருக்கிற தெய்வம். வாசிங்க லூக்கா 24 அதிகாரம் 32வது வசனம். அதே அதிகாரம் லூக்கா 24:32. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. ஆமென், அல்லேலூயா. இந்த சீசர்கள் எல்லாம் என்ன பேசுறாங்க? அவர் இயேசு கிறிஸ்து பேசினது ஆமென் சகோதரர், அதெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்யறது? கொழுந்து விட்டு எரியவில்லையா அப்படி சொல்லி அந்த இயேசு கிறிஸ்து பேசின அந்த வார்த்தைகள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் திரும்பவும் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தியானிக்கிறார்கள். காரணம், இயேசு கிறிஸ்து அந்த எம்மாவூர் சீசர்களோடு நடந்து போகையில் அநேக வேத வாக்கியங்களை என்ன செஞ்சார்? அவர் விளக்கி காண்பித்தார். சீசர்களை என்ன செஞ்சார்? கடிந்து கொண்டார். மந்த புத்தியுள்ளவர்கள் கடிந்து கொண்டார். காரணம் என்னென்ன? சீசர்களுக்கு இந்த வெளிப்பாடு இல்லாமல் போயிருச்சு. இயேசு கிறிஸ்து மரிப்பார், அடக்கம் படுவார், 3ஆம் நாளில் உயிரோடு எழும்புவாருங்கிற அந்த வெளிப்பாடு சீசர்களிடத்தில் இல்லாததுனால இயேசு கிறிஸ்து சீசர் என்ன செஞ்சார்? கடிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து பேச பேச என்ன ஆயிற்று என்றால், அந்த எம்மாவூர் சீசர்களுக்கு இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. நம்முடைய இருதயம் எத்தனை பேருக்கு கொழுந்து விட்டு எரியுது? தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது, தேவனுடைய வசனத்தை படிக்கும்போது எரியுதா? அந்த இருதயத்தில் தாவீது சொல்றாரு, நான் தியானிக்கையில் என்னுடைய இருதயத்திலே அனல் மூண்டது, அக்கினி மூண்டது என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? வேண்டும். அல்லேலூயா. யோவான் 6வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 36வது வசனத்திலே அங்கே பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஆகவே அந்த வார்த்தையை நம்மோடு கூட அவர் என்ன செய்கிறார்? பேசுகிறவராக இருக்கிறார். எப்படி ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை நம்ம கேட்க முடியும்? எப்படி கேட்கும்? அடிக்கடி பைபிள் படிக்கணும், அடிக்கடி பைபிள் வாசிக்கணும், அடிக்கடி பைபிளை தியானிக்கணும். இது மாதிரி வசனங்கள் என்ன செய்யணும்? கேட்கணும். வீட்டில் டிவி இருக்கா, டிவியை போட்டு வசனங்கள் என்ன செய்யணும்? அதிகமாக கேட்கணும். வசனத்துக்கு எந்த தூரம் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் பேசுகிறது நமக்கு தெளிவாய் புரியும். ஆகவே கர்த்தருடைய வசனோட வாழ்க்கையில் ஒரு வார்த்தை போதும் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலை தலைகளாய் மாற்றுவதற்கு. வேலைக்காரன் சொஸ்தமாகிறதுக்கு எத்தனை வார்த்தை இயேசு எடுத்து வெளிப்படுது? அந்த 120 சொல்றார், ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான், குணமடைவான். ஆண்டோட வாயிலிருந்து புறப்படுறது ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் மாற்ற வல்லது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது, உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் செய்ய விரும்புகிற 4வது காரியம் என்ன காரியம்? நம்மோடு ஐக்கியம் கொள்ள ஆண்டவர் நினைக்கிறார், விரும்புகிறார். லூக்கா 24:30வது வசனம். 30வது வசனத்தை வாசியுங்கள். ஆமென். அதுக்கு முன்னாடி உள்ள வசனம், அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியேறும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். யார் உள்ளே போனார் தங்குறதுக்கு? இயேசு கிறிஸ்து. அந்த சீசரெல்லாம் கேட்குறாங்க, கெஞ்சி கேட்குறாங்க, எப்படியாச்சும் நீங்கள் என்ன செய்யணும், இன்னைக்கு ராத்திரி எங்கள் வீட்டில் தங்கணும். ரொம்ப கம்பல் பண்ணதுனால இயேசு என்ன செஞ்சார்? அங்கே தங்கினா. இயேசு கிறிஸ்து ஐக்கியத்தை என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். நம்மளோட கூட ஐக்கியமாக இருப்பதற்கு, நம்முடைய வீட்டிலே தங்குவதற்கு, நம்மளோட கூட போஜனபானம் பண்ணுவதற்கு, வசிப்பதற்கு என்ன செய்கிறாரு? இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துக்காக உங்களுடைய வீட்டை திறந்து கொடுக்க ஆயத்தம்? நம்முடைய உள்ளத்தை திறந்து கொடுக்க எத்தனை பேர் ஆயத்தம்? ஆகவே இயேசு கிறிஸ்து நம்ம கூட ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார். நாம் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமாய் ஒரு ஒற்றுமையாக என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். சகேய வீட்டில் என்ன செஞ்சார்? இயேசு கிறிஸ்து தங்குவதற்கு அனுமதி கொடுத்தார். அதே போல் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வீட்டிலே தங்குவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். நாம் கூப்பிட்ட உடனே அவர் வருகிற நல்ல தெய்வமாக இருக்கிறார். எல்லாம் முழங்கால் படிக்கிறோம் ஒரு 5 நிமிடம். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்முடைய வீட்டில் அவர் தங்க விரும்புகிறார். உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் செய்ய விரும்புகிற 4 காரியங்களை இன்றைக்கு நம்ம தியானித்தோம். அவர் நம்ம கூட நடக்க விரும்புகிறார். எல்லாரும் கேட்போமா? இயேசுவே என்னோட கூட நடந்து வாங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், இருளான இந்த உலகத்தில் நீங்கள் கூட வரலைன்னா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தட்டுத்தடமாறி விழுந்துருவேன்ப்பா. ஆண்டவர் என் கூட வாங்க ராஜா. நம்மளை கவனிக்கிற தெய்வமாக இருக்கிறார், நம்மளை விசாரிக்கிற தெய்வமாக இருக்கிறார். உயிரோடு இருக்கிற இயேசு இன்றைக்கும் நம்மை விசாரிக்கிறவராய், நம்முடைய தேவைகளை புரிந்து கொள்கிறவராய், எல்லாம் பார்த்து கொள்கிறவராய் இருக்கிறார். நல்ல நன்றியுள்ளத்தோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் பேசும்படியாக விரும்புகிறார். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. அதில் மனுஷரோடு எத்தனை மணி நேரம் நம்ம பேசுகிறோம், உலகத்திற்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறோம். ஆனால் ஆமென், இயேசுக்காக எத்தனை மணி நேரம் நம்ம சொல்ல விடுறோம்? 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா என்று இயேசு கிறிஸ்து அங்கே கெத்செமனே தோட்டத்தில் ஒரு பரிதாபமாய் சிசுகளை பார்த்து கேட்கிறார். இன்றைக்கு அதே கேள்வி தான் இன்றைக்கு நம்மிடம் கேட்கிறார். 1 மணி நேரமாவது இந்த ஒரு நாளைக்கு எனக்கு கொடுக்க மாட்டியா? நான் உன்னோட பேச விரும்புகிறேன் என்று இயேசு இன்றைக்கு சொல்லுகிறார். நான் எல்லாரும் கேட்போம், ஆண்டவரே இன்னிலிருந்து நான் உங்களோட அதிகமாக பேசணும் பாப்பா, நான் அதிகமாக ஜெபிக்கணும் ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் வயதிறது கேளுங்க. ஆண்டவர் அதிகமாக உன்னிடத்தில் பழக, பேசுவதற்கு எனக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க. உங்க சத்தத்தை கேட்பதற்கு எனக்கு கிருபை தாங்கப்பா. இயேசு கிறிஸ்து நம்மளோட கூட ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார். ஆமென். உலகத்தில் எதுக்கும் நம்ம ஐக்கியமா இருக்கிறோம். ஆமென். அழிந்து போகிற அன்புக்கு, உலக பொருட்களுக்கு நம்ம இருதயத்தை செலவழிக்கிறோம், கொடுக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் எந்த அளவுக்கு நம்ம இருதயத்தில் இடம் கொடுக்கிறோம்? இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்வோமா? அந்த உயிர் தெழுத ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில், என்னுடைய வீட்டிலையும் தங்குவதற்கு நம்ம அனுமதி கொடுப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் அந்நிய கண்களால் அல்ல, சொந்த கண்களாலே நான் அவரை காண்பேன். நீர் ஜீவிக்கிறார் ஆண்டவர் அப்பா, நீர் ஜீவிக்கிறவர், நீர் ஜீவிக்கிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. செத்து போன எங்களுடைய அனுபவங்கள் ஆண்டவர், அநேக பகுதிகளிலே, ஆவிக்குரிய பகுதிகளிலே அப்பா மரித்து போயிருக்கிற அனுபவங்களை இந்த உயிர் தெழுதின் நாளிலே கர்த்தர் உயிர் பிரிப்பீராக ராஜா. ஆண்டவர் அவர்கள் மறுபடியும் துளிர் விட்டு எழும்புவதாக ராஜா. யாக்கோபுடைய இருதயம் அப்பா துளிர் விட்டது போல என் மகன் உயிரோடு இருக்கிறான் என்று சொன்ன செய்தியை கேள்விப்பட்டு இருதயம் அப்பா மறுபடியும் அந்த சந்தோஷத்தினாலே ஒரு புதிய ஆரம்பத்திலே துவங்கினது போல இன்றைக்கு அநேக உள்ளங்கள் பல வருட கவலையினால, பல பிரச்சனையினால தோண்டு போயிருக்கிற உள்ளங்களை கர்த்தர் அப்பா மீண்டும் துளிர் விட முடியாது செய்யுங்க ராஜா. நீர் உயிரோடு இருக்கிறீர், நீர் உயிரோடு இருக்கிறீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் நல்ல கரங்களை தட்டி ஆமென். உயிரோடு இருக்கிற ஆண்டவரை நல்ல உற்சாகமாக நம்ம ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. அவர் ஜீவிக்கிறவர், ஜீவிக்கிறவர். அவர் நேற்றும் என்றும் மாறாதவர், என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. நமக்காய் அவர் வாசஸ்தலத்தை ஆயத்த பண்ண பெறுகிறார். ஒரு நாளைக்கு நம்ம அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம கடந்து செல்ல போகிறோம். அந்த இயேசுவை முகமுகமாய் நம்ம சந்திக்க போகிறோம். ஆமென். இயேசுவை முகமுகமாய் நம்ம சந்திக்க போகிறோம். ஆமென். அவரை மாத்திரம் நமக்கு அன்பான தாயார், தகப்பனார், நம்முடைய மனைவி, புருஷ, பிள்ளைகள், ஆமென், சகோதரர் சகோதரிகள் யார் யாரெல்லாம் இழந்திருக்கிறோம் அவர்களெல்லாம் பரலோகத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷம் நமக்கு வேண்டும், அந்த ஒரு வெளிப்பாடு நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடைசி நாளில் நான் அவரை பார்ப்பேன். என் அந்நிய கண்களால், சொந்த கண்களால் நான் அவரை பார்ப்பேன். ஆமென். ஜீவிக்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுவோம். கரங்களை தட்டி. வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி ஊரை தேடுங்கள். தாம் கூறின மாமரை வேட்டனர் கள்ள போங்கள் கலிலேயாவுக்கு. தாம் கூறின மாமரை வேட்டனர் கள்ள போங்கள் கலிலேயாவுக்கு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இசுராஜன் உயிர் தெழுந்தார் அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இசுராஜன் உயிர் தெழுந்தார் அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி அந்த உயிர் தெழுந்த ஆண்டவரே ஹல்லேலூயா நல்ல முழு பலத்தோடு முழு சக்தியோடு